அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றம் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் நாளை பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் புதிய மாற்றம் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கடந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக 2 முறை பள்ளிகள் திறப்பானது தள்ளி போனது. இதையடுத்து ஜூன் 12ஆம் தேதி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும், ஜூன் 14ஆம் தேதி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. நடப்பாண்டை பொறுத்தவரை ஜூன் 6 என முதலில் பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பை வெளியிட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் வெயிலின் கொடுமை அதிகமாக இருந்தது. மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதையடுத்து ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. 2024-25ஆம் கல்வியாண்டில் பள்ளிகள் திறக்கப்படுவதை ஒட்டி வளாகங்களில் தூய்மை பணிகள் மற்றும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் தற்போது தமிழக பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அதே நேரத்தில் பல மாவட்டங்களில் கடும் வெப்பமும் நிலவி வருகிறது. தமிழகத்தில் அடுத்த 1 வாரத்திற்கு கனமழை நீடிக்கும் என்றும், மேலும் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் கோடை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு கனமழையும் கடும் வெப்பமும் நிலவி வருவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். இதனால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பை மேலும் நீடிக்க வேண்டுமென பல்வேறு தரப்பினர் கோரிக்கையும் வைத்துள்ளனர். இதனால் தமிழக பள்ளிக் கல்வித்துறை பள்ளிகள் திறப்பு பற்றி தீவிரமான ஆலோசனை மேற்கொண்டது. இதற்கான அறிவிப்பை பள்ளிக் கல்வித்துறை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட உள்ளது. எனவே மாணவர்கள் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என எதிர்பார்ப்பில் உள்ளனர்.